சங்கீதா விஜய் அவர்கள் அவர்களுடைய விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்க போகிறதா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்க இப்படி ஒரு விஷயத்த திடுதிப்புன்னு செய்வாங்க அப்படின்னு யாருமே வந்து நினைக்கவே இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்காகவும் ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஆஸ் அ ஃப்ரெண்டாக வெல்விஷராக த்ரிஷா அவங்க செஞ்ச விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. அப்படி என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ விவாகரத்து வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே விஜய் சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி பர்சனலாக த்ரிஷா அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசுனாங்க, சங்கீதாவும் விஜய் அவர்களும் சேர்ந்து வாழ்றதுல அவங்க எந்த அளவுக்கு வந்து சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜான்சன் சஞ்சய் அவர்களுடைய முயற்சியால் இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நிஜமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து பண்ணிட்டு தனித்தனியாக இருக்கிறத கொஞ்சம் கூட வந்து ஜான்சன் வந்து விரும்பவே இல்லை. ஒரு மகனா தன்னுடைய தாயும் தந்தையும் பிரிஞ்சிருக்கிறத விரும்பாம அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்தார். ஸோ அவங்க அம்மா கிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணார், எடுத்து சொன்னார். என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அப்பா இப்போ இருக்கார், அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லும்போது சங்கீதாவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த விஷயமே அவங்களுக்குள்ளே இருந்த அந்த புரிதலும் காதலும் தாங்க. ஏன்னா இவங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க ஏதோ ஒரு விஷயம், அது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காம எதையோ நம்பிட்டு இவங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. பட் இப்போ ஜான்சன் சஞ்சயோடைய முயற்சியால் அப்பாவும் அம்மாவும் இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது டிவிக்கு தொண்டர்கள்லேருந்து ரசிகர்கள்லேருந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் டைரெக்டாகவும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் மூலியமாகவும் விஷ் பண்ணிகிட்ருக்காங்க, மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கடந்த பிப்ரவரியிலேருந்து இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்காக இருந்தது அப்படின்னா இந்த விஷயந்தான். இந்த 4-5 மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டகாலம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. பிப்ரவரியில இருந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய வாய்தாக்கள் வந்து ஆஜராக முடியல. ஸோ ஜூன் மாதம் வாய்தாக்கு கூட சொல்லப்போனால் இவங்களால வந்து அப்பியர் ஆக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜுக்கிட்ட வந்து டைரக்ட்டா வர முடியல. வீடியோ கால் மூலியமா அப்பியர் ஆகலாமா? அப்படின்ற மாரிலாம் வந்து கோரிக்கைகள் வச்சாங்க. ஸோ, அத ஃபர்ஸ்ட்டு வந்து கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலுமே கூட, லாஸ்ட்டா விஜயோடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு வந்து அந்த பெர்மிஷன் வந்து குடுத்தாங்க. ஸோ, எப்படினாவது பட்டு வீடியோ கால்லேயாவது அப்பியர் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதன்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் 7 பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் முதல்ல வந்து முதலமைச்சரா விஜய் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிச்சது சட்டமன்றத்தில. ஸோ, அசெம்பிளில அவர் ரொம்ப பிஸியா இருந்ததுனால, மார்னிங் வந்து அவரால ஒண்ணுமே பண்ண முடியல, அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ, இப்போ அந்த டைமில தான் வந்து சங்கீதா அவங்களும் வந்து ரொம்பவே கோவப்பட்டு சொல்லியிருந்தாங்க. இது எல்லா வாய்தாவும் வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து இந்த தடவ பேசியே ஆகணும் அப்படின்ற மாரி ரொம்ப ஹார்ஷா தான் வந்து மார்னிங்லாம் பேசியிருந்திருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறமா இவர் அசெம்பிளிலலாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு, ஆஃப்டர்நூனுக்கு மேல தான் இவர் போய் அப்பியர் ஆகியிருக்காருங்க. இதுக்கிடையில 2 பேருமே அவங்கவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய நெகட்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தையும் வந்து பேசியிருந்திருக்காங்க. ஸோ, லாஸ்ட்டா கோர்ட் வந்து கடைசி நிமிடத்தில முடியக்கூடிய நேரத்தில தான் சங்கீதா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விஜய் சார் மேல போட்டிருக்கக்கூடிய எல்லா மனுவுமே இன்க்ளூட் வந்து டைவர்ஸ் கேஸ் இதுவரைக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. இத கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து செம்ம சந்தோஷமா போயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே தான் த்ரிஷா அவங்களும் ஃபோன் பண்ணி சிஎம் சார்ட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ விஜய்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா வந்து சங்கீதா வந்து ஒரு படி வந்து உங்களுக்காக இறங்கி வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் அவங்களுக்காக நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. இதுவரைக்கும் வந்து நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா, நான் வந்து எனக்கு தெரியும் எப்படின்னு. அதே மாரி உங்களுக்கு தெரியும். நமக்குள்ள தெரிஞ்சா போதும். யாரோ ஒருத்தங்களுக்காக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சொல்லப்போனா, முகம் தெரியாத ஒருத்தங்க தப்பா பேசுறாங்க. இந்த மாரி வந்து அவதூறா வந்து பண்றாங்க. விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்திக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ, இப்போ சங்கீதா வந்து உங்களுக்காக வந்து இறங்கி வந்திருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. நீங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆஸ் அ வெல் விஷரா, ஃப்ரெண்டா என்னுடைய ஆசையும் அதுதான். நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது
பார்க்குறது தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். இப்போ அது நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சந்தோஷத்த வந்து சொல்றதுக்கு அளவே இல்ல அப்படின்ற மாரி ரொம்ப ஹேப்பியா வந்து விஜய் சார்ட்ட வந்து பர்சனலா வந்து அவங்க வந்து ஃபோன்ல வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து ஸ்வீட் ஹார்ட் பெர்சன் தானே. யாருக்குங்க இந்த மாரி ஒரு எண்ணம் வரும்? ஏன்னா, விஜய் சாரோட த்ரிஷாவ வந்து சேர்த்து தப்பாலாம் நெறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஸோ யாரோ ஒருத்தங்க இந்த மாரி விஷயத்த வந்து பண்ணாங்க. இருந்தாலுமே கூட, ஒரு திருமணமாகாத ஒரு பொண்ணு தான் ஒருத்தங்கள வச்சு தப்பா பேசும்போது, எந்த அளவுக்கு அவங்க அப்செட் ஆயிருப்பாங்க. இப்போ அவங்க ஃபேமிலியோட வந்து போய் சேரும்போது, இந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு மனசு வேணும். ஸோ அந்த மனசு த்ரிஷா கிட்ட வந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் டிவிகா ஃபேன்ஸா இருக்கட்டும், விஜய் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாருமே செம்ம ஹேப்பிங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1999ல விஜய்க்கும், சங்கீதாவுக்கும் வந்து திருமணம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒரு 20, 25, 26 வருஷம் வந்து அவங்களோட வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த வாழ்க்கை வந்து சாதாரணமா இருக்காது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படின்றது கண்டிப்பா வரும். எல்லாருக்கும் நிலைமை ஒரே மாரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். இதில வந்து அவங்க ஆக்டர், நம்ம வந்து சாதாரண மனுஷங்களா இருக்கோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி, எல்லாருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது பொதுவானது தான். அதில வந்து கஷ்டங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், சோகங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். நெறைய விமர்சனங்கள் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னா, அவங்க வந்து சினிமா ஃபீல்டுல இருக்காங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா இதெல்லாம் அவங்க கடந்து தான் வந்தாகணும். அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வந்து எல்லாரும் மறந்துடுங்க. இது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு, நியூவா உங்களுடைய லைஃப் வந்து பிஹைண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி தான் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா வரக்கூடிய 25த் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 27த் ஆனிவர்சரி ஆனது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த திருமண நாள் தொடக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் இணைந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு தொடக்கமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்கள வந்து பதிவு செய்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் விஜய் சாருக்கும், சங்கீதா மேம்க்கும் வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல விஷ் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க த்ரிஷா மேம பத்தி? உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் த்ரிஷா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன்னா, இப்படி ஒரு விஷயத்த வந்து யாராலயும் செய்யவே முடியாது. ஆனா த்ரிஷா வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப செம்ம ஹேப்பியா இருக்காங்க. அதாவது ஜான்சன் சஞ்சய் சின்னதா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாரு. அதுக்காக இவங்க பேரண்ட்ஸா வந்து ரொம்பவே வந்து தன்னுடைய பையனுக்காக வந்து இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா, ஒவ்வொரு பெற்றோர்களுமே குழந்தைகளுக்காக எல்லா விஷயங்களையும் வந்து தியாகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இவங்களுடைய சின்ன சண்டைகளையும், கோவத்தையும் கூட ஜான்சன் சஞ்சய்க்காகவும், தியா ஷாஷாக்காகவும் வந்து விட்டு குடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ நல்ல பெற்றோர்கள் அப்படின்ற மாரி தான் வந்து தோணுது. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா, ரொம்ப சூப்பரா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நீங்களும் விஷ் பண்ணுங்க. இந்த பதிவுல பார்த்த மாரி இன்னும் நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.